ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகிறேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். அனைவருக்கும் மகிழ்ச்சி மலரட்டும். வேடனின் பாதத்தை பிடித்து வேலை கையில் எடுத்து வெற்றியை நாம் அனைவரும் பெறுவோம். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் ஜெயந்திநாதனை பற்றி இன்று பேச இருக்கிறோம். தல வரலாறு மற்றும் முக்கியத்துவம். முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது தலம். கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே ஒரு படை வீடு திருச்செந்தூர். திருச்சிலைவாய் என்ற பழங்கால பெயர் திருச்செந்தூருக்கு உண்டு. குரு பகவானின் தவம் செய்த முருகனை வழிபட்ட இடம். தேவர்கள் முனிவர்கள் போற்றிய தலம் இது. சூரபத்மனை வதம் செய்த யுத்த தலம். ஆதிசங்கரர் தன் நோயிலிருந்து குணமடைய இங்கு வந்து வழிபட்டார். சுப்பிரமணிய புஜங்கம் உருவான புண்ணிய பூமி. 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் இங்கு வந்து பாடியுள்ளார். தெற்கின் காசி என்று அழைக்கப்படும் ஆன்மீக பெருமை உண்டு. ஆலய அமைப்பு மற்றும் சிற்பக்கலை. 157 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ராஜகோபுரம். 9 நிலைகளை கொண்ட மேற்கு நோக்கிய கோபுரம். வழக்கத்திற்கு மாறாக வாசலில் அல்லாமல் கோயிலின் மேற்கு பகுதியில் உள்ள கோபுரம். சண்முக விலாசம் என்ற அழகான முன்மண்டபம். 124 சிற்ப தூண்கள் கொண்ட வசந்த மண்டபம். மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சண்முகர் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. பள்ளி குகை கடற்கரை ஓரம் அமைந்துள்ள இயற்கையான பாறை குகை. தட்சணாமூர்த்தி சன்னதி தனிச்சிறப்பான குருதலம். கோயிலில் உள்பிரகாரத்தில் உள்ள புராண காலத்து ஓவியம். வேலனின் பாதம் பிடித்து வேலை கையில் எடுத்து வெற்றியை பெறுவோம் வாருங்கள் அனைவரும். பார்ப்பவர் அனைவரும் ஆனந்தம் அமையட்டும், மகிழ்ச்சி மலரட்டும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. ஓம் சரவண பவவேல் முருகனுக்கு அரோகர். மூலவர் மற்றும் தெய்வங்கள். மூலவர் பாலசுப்பிரமணியர். சுவாமி தனித்து இருப்பவர். 4 கைகளுடன் அருள்வாளிக்கும் முருகன். கையில் மலர் ஏந்தி சிவபூஜை செய்யும் கோலம். மூலவருக்கு பின்னால் உள்ள ரகசிய பஞ்சலிங்கங்கள். சண்முகர் 6 முகங்கள் மற்றும் 12 கைகளுடன் காட்சி தருபவர். உற்சவமூர்த்தி சண்முகருக்கு பச்சை நிற ஆடை அலங்காரம். தனித்து சன்னதிகள் வீட்டிற்கும் வள்ளி மற்றும் தெய்வானை. தூண்டுகை விநாயகர் கோயிலுக்குள் நுழையும் முன் வணங்க வேண்டியவர். பைரவர் காவல் தெய்வமாக விளங்குபவர். தத்ராத்தையர் வள்ளி குகையில் அருகில் வீற்றிருப்பவர். தீர்த்தங்களும் அதிசயங்களும். நாளிக்கிணறு 24 அடி ஆழமுள்ள புனித கிணறு. உப்பு நீர் கடலோரத்தில் ஊறும் குடிநீர் இனிப்பாக இருக்கும் அதிசயம். வடிவேல் தீர்த்தம் கடலில் உள்ள தீர்த்தம். 2004 சுனாமி கடல் நீர் உள்வாங்கியதே தவிர கோயிலுக்குள் வரவில்லை. டச்சுக்காரர்கள் தூக்கிச் சென்ற சிலை மீண்டும் கடலில் கிடைத்த அதிசயம். வடமலையப்ப பிள்ளையின் கனவில் வந்த முருகனின் உத்தரவு. எலும்பிச்சை மிதந்த இடத்தில் சிலை கண்டெடுக்கப்பட்டது. கடலுக்குள் ஒரு பிரம்மாண்ட நகரம் இருப்பது போன்ற தொன்ம கதைகள். நீண்ட தூரம் வரை கேட்கும் கோயிலின் மணிகளின் ஓசை. கடற்கரை மண்ணில் பக்தர்கள் முருகனின் பெயரை எழுதுவது இன்றும் தொடரும் வழக்கம். இப்போ திருவிழாக்கள் மற்றும் வழிபாடு முறைகள் திருச்செந்தூரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கந்த சஷ்டி விழா உலக புகழ்பெற்ற 6 நாட்கள் திருவிழா. சூரசம்ஹாரம் கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் நிகழ்வு. மாசி திருவிழா 12 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவம். ஆவணி திருவிழா மற்றும் ஒரு முக்கிய 12 நாள் விழா.
வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நாளை கொண்டாடும் விழா. தைப்பூசம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை பாத யாத்திரை வரும் காலம். பன்னீர் இலை விபூதி 12 நரம்புகளை கொண்ட இலையில் தரப்பட்ட பிரசாதம் இங்கு சிறப்பு. சமூகர்க்கு அர்ச்சனை 6 முகங்களும் ஒரே நேரத்தில் நடக்கும் பூஜை. தங்கத்தேர் உலா மாலை வேளையில் நிகழும் ஜொலிக்கும் காட்சி. திருக்கல்யாணம் வள்ளி தெய்வானையுடன் முருகன் மணக்கோலம் காணும் விழா. வாருங்கள் மக்களே, திருச்செந்தூரின் பொதுவான தகவலை பேசுவோம். பக்தர்கள் மலர் மாலைகளை விட விபூதி மாலைகளை அதிகம் அணிவார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கம் விண்ணை பிளக்கும். மூலவர் சன்னதி மிகவும் அமைதி தரக்கூடியது. இங்கு பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மாசி மகம் அன்று சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருள்வார். ஆவணி திருவிழாவும் 12 நாட்கள் நடக்கும். முருகனின் 6 முகங்கள் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜதம், அதோமுகம். இங்கு தீர்த்தங்கள் 24 நாளிக்கிணறு உட்பட. சுப்பிரமணியர் பாதம் இங்கு பக்தர்களால் வணங்கப்படுகிறது. இங்கு வழிபட்டால் தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை. குழந்தைகளுக்கு சண்முக அர்ச்சனை செய்வது சிறப்பு. இக்கோயில் தெற்கின் காசி என்று அழைக்கப்படுகிறது. முற்கால சோழர்கள், பாண்டியர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்தனர். திருச்செந்தூர் ரயில் நிலையம் கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது. கோயிலை சுற்றி கடற்கரை மணல் பரப்பும் மிகவும் அழகானது. இங்கு முருகனுக்கு வேல் வழிபாடு மிகவும் முக்கியம். சண்முகருக்கு புஷ்பாஞ்சலி விழா சிறப்பாக நடக்கும். இங்கு மண்டபங்களில் புராண ஓவியங்கள் உள்ளன. கடலில் நீராடிவிட்டு ஈர துணியுடன் தரிசனம் செய்வது ஒரு முறை. இங்கு தீபம் மங்கள தீபம் எனப்படுகிறது. முருகப்பெருமான் இங்கு குரு அம்சமாக இருப்பதால் மஞ்சள் நிறம் சிறப்பு. கந்தசஷ்டி அன்று 1,00,000 பக்தர்கள் கூடுவார்கள். இங்கு பிரகாரம் கிரிப்பிரகாரம் எனப்படும். ஓம் சரவண பவ மந்திரம் இங்கு அதிக ஆற்றல் கொண்டது. இங்கு சிலைகளின் கைவேலைப்பாடுகள் மிகவும் நேர்த்தியானது. முருகனின் 12 கைகளும் 12 உலகையை காட்பதாக ஐதீகம். திருச்செந்தூர் முருகன் ஒரு கலியுக வரதன். வேண்டிய வரம் தரும் கற்பக விருட்சம் போன்றவர். செந்தில் முருகன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.